ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் விஜய் டிவி சீரியல் எல்லாமே செம்ம சூப்பரான கரைக்கலத்தோட டெலிகாஸ்ட் இருக்குது. அதுலயும் சிறுகடை ஆசை சீரியலும் சரி, இந்த பக்கம் மகாநதன் சரி, ரெண்டுமே செம்ம சூப்பரா இருக்கு. சரி, இப்போ சிறுகடை ஆசை சீரியல்ல முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து விஜயோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எபிசோட்ல முத்து ரதி திலீபன் ரெண்டு பேரை வீட்டும் பேசி ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் எப்படியோ சம்மதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா இந்த லவுடு மனோஜை கட்டி வச்சிருக்காங்க அப்படி விஷயம் தெரிஞ்சு செம்மையா ஷாக் ஆனாரு. மனோஜையும் ரூகுனியும் முத்து காப்பாத்திட்டாரு. ஆனா இப்ப கூட இந்த மனோஜ் இந்த ஐடியா கொடுத்தது ரூகுனி தான் அப்படின்னு ரூகுனியை மாட்டி விட்டுறான். என்ன பார்லரம்மா, ஏற்கனவே மேல கிரைம் ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு முத்து திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் விஜயா அவங்க பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு மன்சூர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனா அம்மா எதர்ச்சியா வர வழக்கம் போல அவங்கள செம்மையா அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ நாளைக்கு எபிசோட்ல இந்த ரோகிணி கிருஷ அவங்க குழும்குள்ள அழைச்சிட்டு போட்டு பீஸாவை ஓடிட்டு இருக்காங்க. இது தெரியாம மீனா கிருஷுக்கு சாப்பாடு விட்டு கிருஷ கூப்பிட்டு இருக்கும்போது கிருஷ் நான் இங்கதான் இருக்கேன் ஆண்டி அப்படின்னு கத்தி ரோகிணியை மாட்டி விட்டுறான். இப்போ ரோகிணி ரூம்ல கிருஷ் இருக்கா அப்படின்றத மீனா பார்த்துட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகிறாங்க. இந்த விஷயத்த முத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. முத்து பார்லர் அம்மா ஏதோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கு, ஸோ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பித்ராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் அது என்ன உண்மை அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதையும் இந்த பார்லர் அம்மா ரோகிணி ஊட்டி விட்டுருக்காங்க. ஸோ வழக்கம் போல இந்த ரோகிணி தப்பிக்குதான் போதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க மக்களே.